நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு 2 அருமையான செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். இந்த 2 செட்டிங்கும் ஒரு புத்தம் புதிய செட்டிங் நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்தலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த ப்ரௌசரில் ஒரு அருமையான செட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் பயன்படுத்தலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுள் குரோம் ப்ரௌசர் இருக்கா, அதை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீங்களா, ஃபட்டாஃபட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஏதாவது ஒரு வெப்பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஒரு வெப்பேஜை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா டாப்பில் பாருங்கள் ஹோம் பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி பூட் இருக்கும். அதுக்கப்புறம் URL இருக்கும். இது எல்லாமே ஒரு டூல் பார் அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் பாருங்கள் ஒரு வாய்ஸ் சர்ச் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் இருக்குது. அதுக்கப்புறம் 3 டாட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்களா. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா டூல் பாரை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு அருமையான செட்டிங்கை சமீபத்தில் கூகுள் என்ன பண்ணுறாங்கன்னா குரோமுக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குரோம் டைப் பண்ணுங்க. வழக்கம் போல் குரோம் ஃப்ளாக்ஸ்குள்ளே போகணும். அப்புறம் கோலன் ஃப்ளாக்ஸ் டைப் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோன்னா இந்த சர்ச் ஃப்ளாக்ஸில் அடாப்டிவ் டைப் பண்ணுங்க. இப்போ அடாப்டிவ் பட்டன் இன் டாப் டூல் பார் கஸ்டமைசேஷன். இது நம்ம என்ன பண்ணுறோம், இதில் டிஃபால்ட்டாக இருக்கு பார்த்தீங்களா, இதை என்ன செய்யுங்க, எனேபிள்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி வாய்ஸ் பட்டன் இன் டாப் டூல் பார் இதுவும் தேவைன்னா இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, எனேபிள்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பாட்டமில் பாருங்கள் ரீலான்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகும்னா குரோம் க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஏன்னா அந்த 2 செட்டிங்கும் அப்ளை ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தெரியும் அடாப்டிவ் பட்டன் சொல்லிட்டு. இப்போ ஹோம் பட்டனை கொடுத்து நம்ம வெளியே வந்துடுவோம். இப்போ டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது. அதுக்குள்ளே போவோம், செட்டிங்ஸ்குள்ளே போவோம். இப்போ அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் அட்வான்ஸ்டுக்கு கீழே பாருங்கள் ஹோம் பேஜுக்கு கீழே டூல் பார் ஷார்ட்கட்னு இருக்கா, அதுக்குள்ளே போனீங்கன்னா 4 விதமான கஸ்டமைசேஷனை நீங்கள் கொண்டு வர முடியும். எங்கன்னா இந்த இடத்துல ஹோம் பட்டன், URL, அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் யுவர் யூசேஜ் நியூ டேபை டிஸ்பிளே பண்ண முடியும். ஷேர் பட்டனை டிஸ்பிளே பண்ண முடியும். வாய்ஸ் சர்ச் டிஸ்பிளே பண்ண முடியும். டூல் பார் தேவையில்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், மொத்தமாக இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம். எதுவுமே உங்களுக்கு அந்த வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகாது. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு வெப் பேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன். வெப் பேஜை ஓப்பன் பண்ணால் பாருங்க டாப்பில் பாருங்க அந்த டேபுக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லையா. இப்போ நான் எனேபிள் பண்ணுறேன் பாருங்க. டூல் பார் ஷார்ட்கட் எனேபிள் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணேன், ஷேர் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிடுறேன். பேக் போகிறேன், மறுபடியும் பேக் போகிறேன். பேக் போயிட்டு மறுபடியும் வெப் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். அதே வெப் பேஜை இப்போ பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே பார்க்கல, அந்த டேபுக்கு பக்கத்தில் எதுவுமே பார்க்கல. இப்போ பாருங்க ஒரு ஷேர் ஐக்கான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த டூல் பாரை கஸ்டமைஸ் பண்ணலாம். எது அதிகமாக நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அதை நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். இது ஒரு அருமையான செட்டிங். உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரில் செட்டப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே பிரைவசிக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த பிரைவசி அதாங்க நம்முடைய பர்சனல் டேட்டா கூகுளோட சர்ச் என்ஜினில் டிஸ்பிளே ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யாராவது தவறுதலாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். சமீபத்தில் கூகுள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி பர்சனல் டேட்டாவை நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கூகுள் சர்ச் இன்ஜினில் உங்களுடைய பர்சனல் கான்டாக்ட் இன்ஃபோவை எப்படி ரிமூவ் பண்ணுறது. அதுக்கு சமீபத்தில் கூகுள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கூகுளோட சர்ச் இன்ஜினில் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளோட சர்ச் ஹெல்ப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிமூவ் செலக்ட் பர்சனலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அப்படியே வரும். நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு, என்ன ரெக்குவயர்மெண்ட் தேவை அப்படிங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரிக்வெஸ்ட் டு ரிமூவ் செலக்ட் பர்சனல் இன்ஃபோ ஃப்ரம் கூகுள் சர்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதுக்கு கீழே பாருங்கள் ஸ்டார்ட் ரிமூவல் ரிக்வெஸ்ட் இருக்கா ஒரு ப்ளூ கலரில், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. வாட் டு யூ வாண்ட் டு டூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரிமூவ் இன்ஃபர்மேஷன் யூ சி இன் கூகுள் சர்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் படிச்சுட்டு ஹேவ் யூ கான்டாக்டட் த சைட்ஸ் வெப்சைட் ஓனர் அப்படின்னு கேட்பாங்க. 3 விதமான பதில்கள் இருக்கும். அவர் நோ, ஹவு டு ஐ டூ தட், நோ ஐ ப்ரிஃபர் நாட் டு டூ, எஸ். ஸோ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்க. நான் நடுவில் உள்ளதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னு பாருங்கள் இதில் பர்சனல் இன்ஃபோ லைக் ஐடி நம்பர் அண்ட் பிரைவேட் டாக்குமெண்ட். ஸோ இந்த மாதிரி 4-5 விதமான இது கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்சனல் இன்ஃபோ, ஐடி, டாக்குமெண்ட் இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை கான்டாக்ட் இன்ஃபோ லைக்
அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ரிக்வயர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் படித்து பார்த்தா இஸ் த கண்டென்ட் லைவ் டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒன்றுனா கேள்வி கேட்பாங்க. அதை எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு த ஃபுல் நேம் ஆஃப் த பர்சன் மென்ஷன் இன் த URL. ஸோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணுமா, உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலி அந்த இமேஜை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் அப்லோட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சிக்னேச்சர்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா போதுமானது. எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணுவாங்க கூகுள். ஒருவேளை ஏதாவது டாக்குமெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் உங்களை வந்து இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இமெயிலில் கொடுத்துருக்கீங்கல்ல, ஒரு பகுதியை கொடுத்துருப்பீங்க இந்த இடத்துல காண்டாக்ட் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த இமெயிலுக்கு வந்து ஏதாவது டாக்குமெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டி வரும். எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணிவிட்டு சரி ஓகே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை அவங்களால முடியலன்னா அவங்க ஃபர்தராக உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. நீங்கள் டைரெக்டாக அந்த சைட்டோட ஓனரை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் அவங்களால ரிமூவ் பண்ண முடியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, பிரைவேட் செக்டரில் உள்ள சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூகுளால் ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு அருமையான ஒரு விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் சொல்லலாம். ஒருவேளை உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்மை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான சொல்யூஷனை நீங்கள் பெற முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கு. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.